அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்றவங்க மோடி பதவி ஏற்கும் போது வந்து அம்பேத்கருடைய காலடியில் நின்று அரசியலமைப்பு சட்டத்தை முத்தம் கொடுத்துட்டு வணங்கிட்டு போனாரு. ஆனா அவர் போய் ஒவ்வொரு மசோதாவோ ஒவ்வொரு சட்டமோ ஒவ்வொரு செயல் திட்டங்களுமே அவங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இருக்கு. அது மாநில சுயாட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயமாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான எதிரான சட்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தான் அவங்க நடைமுறையில படுத்துன்னு இருக்காங்கன்றதுதான் நம்ம பார்க்கணும். எனவே அவங்க சொல்றாங்க செய்யறாங்க அப்படின்னா கட்டாயம் நாங்க அம்பேத்கரை வணங்குகிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை போற்றுகிறோம் என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்கள கண்ணை மூடிக்கொண்டு அவங்க சொல்றதுக்கு எதிராக சொன்னா அதுதான் சரி அப்படின்னு தந்தை பெரியாருடைய பாஷையில சொல்லலாம். இப்ப உங்களோட தலைவரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் இப்ப இந்த பார்லிமெண்ட்டே மிகப்பெரிய வந்து ஒரு போர்க்களமா மாறி இருக்கு. ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டே இப்ப வந்து அம்பேத்கருடைய அந்த அவங்க வந்து அவமானப்படுத்தி பேசுவதையோ இல்லை அப்படி பேசுவது யாருமே ஏற்கல. அதனால வந்து இப்ப எங்க தலைவர் வந்து மிகப்பெரிய விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்று நம்முடைய அம்பேத்கர் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதை அவங்க புராண கதைகளை வந்து சும்மா பொய்யான புனைவு கதைகளை தான் பேசி நிற்பாங்க. நம்ம வந்து அனுமன் விஸ்வரூபம் எடுத்தார், ராமன் விஸ்வரூபம் எடுத்தார், சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்தான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்தியாவில் முதல் முறையா அது புராண புனைவுகள்ல சொன்ன விஸ்வரூபத்தை அவங்க யாருமே பார்த்தது இல்லை. ஆனா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குதுன்றத அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்கிறோம், அவையில பார்க்கிறோம். கட்டாயம் இந்த மக்கள் வந்து கூடிய விரைவில் வந்து வீதிக்கு வந்து போராடி இவங்களை அம்பலப்படுத்துவதை நம்ம பார்க்க தான் போறோம்.